தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளணும். தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளணும்னா வேதாகமத்தை புரிந்து கொள்ளணும். வேதாகமத்தை எப்படி புரிந்துகிட்டா தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும்னு சொன்னா, வேதாகமத்தை உடன்படிக்கையின் வழியாக பார்த்தா தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளும். தேவனுடைய இந்த பைபிளை நிறைய பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலா பாக்குறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்னா எப்படி? ஒரு 10 கட்டளை அல்லது ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் என்ன இருக்கும்? முதலில் இதை திறக்கவும், இரண்டாவது இதை திறக்கவும்னு தெளிவா இருக்கும். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தெளிவா இருக்கும், தெளிவா இருக்கும், தெளிவா இருக்கும். ஆனா பெயிண்டிங்ஸ், எத்தனை பேர் பெயிண்டிங் பத்தி ஏதாவது தெரியும்? பெயிண்டிங்னா பிக்சரை பத்தி பேசல நான். காக்கானா காக்கா வரைவாங்களா, அதை பத்தி பேசல. இப்ப மாடர்ன் ஆர்ட் எடுத்துக்கோங்க. மாடர்ன் ஆர்ட் என்ன இருக்கும்? நம்ம பார்த்தா என்ன தெரியும்? அதுல கொஞ்சம் ஏதோ புள்ள தெரியாம இங்க் எடுத்து அப்படி ஊத்தி விட்டுச்சுன்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு நிறைய மீனிங் இருக்கும் பெயிண்டிங்ல. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மீனிங் என்ன பண்ணலாம், நீங்க பார்க்கலாம். அந்த படத்தை நான் அப்படியே ஏத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் அதுக்கு வேற மீனிங் கொடுக்க முடியும். ஒவ்வொரு பிக்சருக்கும் வேற வேற மீனிங் நம்ம என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். விளங்குதா இல்லையா உங்களுக்கு? ஆனா நம்ம பைபிளை எப்படி பாக்குறோம்னா, அதை பிக்சரா பார்க்காம இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலா பாக்குறதுனால அதுல எழுதி இருக்கிறதா அதுல சொல்லப்பட்டிருக்குது அப்படி நம்புறோம். ஆனா பிக்சரை ஏன் வரைஞ்சாங்கன்னா, நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்களோ அதுக்கேத்த அண்டர்ஸ்டாண்டிங்க பைபிள்ல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் இங்க இருந்து உருவாகல. நல்லா கவனிங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இங்க இருந்து உருவாகல. நீங்க அதை பார்க்கும்போது நீங்க எப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறீங்கன்றது பைபிளை வாசிக்கும் போது தெரிய ஆரம்பிக்கும். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பைபிளை வாசிக்கிறதுனால நீங்க ஆவிக்குரியவர்கள் ஆக மாட்டீங்க. பைபிளை வாசிக்கிறதுனால நீங்க ஆவிக்குரியவர்கள் ஆக மாட்டீங்க. ஆனா பைபிளை வாசிக்கும் போது நீங்க எவ்வளவு ஆவிக்குரியவங்கன்னு தெரியும். அதுக்கு நீங்க கொடுக்குற அர்த்தம் மூலமா. உன்னை மொட்டை அடிப்பேன், புல்லா கவுத்துவேன், உன்னை நிர்வாணமாக்குவேன், இதெல்லாம் வாசி சந்தோஷப்படுவீங்களா? அல்லது வேற எதுவும் ஒரு அர்த்தம் கொடுப்பீங்களா? அல்லது இயேசு கொடுத்த மாதிரி அர்த்தம் கொடுப்பீங்களான்றதுதான்